இன்னைக்கு என் பையன் ஸ்கூல்ல ஃபுட் ஃபெஸ்டிவல்னால அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஃபுட் ஒன்று செஞ்சு தர சொன்னாங்க. அதனால அவன் எனக்கு வடை வேணும்னு கேட்டான். அதனால நான் அப்படியே சைடில் பாயாசமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு லஞ்சுக்கு பருப்பு சாம்பாரும் மெதுவடையும் கார வடையும் சேமியா பாயசமும் தான் செய்ய போறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வடை பாயசம் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நைட்டே மெதுவடைக்கும் கார வடைக்கும் பருப்பு ஊற வச்சுட்டேன். இவ்வளவு சமைக்கிறமே காலையில கொஞ்சம் நேரமா எழுந்து சமைக்கலாம்னு பார்த்தா அலாரம் அடிச்சது கேட்கவே இல்லை. கொஞ்சம் லேட்டா தான் எழுந்து சமைக்க ஆரம்பிச்சேன். இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான வேலைன்னா அது பாயசம் செய்யறது தான். ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு ஒரு கப் ஜவ்வரிசி போட்டு ஜவ்வரிசி நல்லா வெந்தது. ஒரு கப் சேமியா தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டு சேமியா வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கடைசியா கொஞ்சமா தேங்காய் துருவி போட்டுட்டு தாளிக்கிற கண்டில ஒரு டீஸ்பூன் நெய் ஊத்திட்டு முந்திரியும் திராட்சையும் போட்டு தாளிச்சோம்னா சூப்பரான பாயசம் ரெடி. இந்த பாயசம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு ஈஸியாவும் செஞ்சிடலாம். எனக்கு எப்பயுமே பாயசம் சூடா சாப்பிட்றத விட அது ஆறி போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கட்டியாக விட்டு சாப்பிட்டாதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு கொடுத்து வரமே கொஞ்சம் குட்டி குட்டியா பொரிக்கலான்னு பார்த்தா ஆனால் ஷேப் வரவே இல்லை. கொஞ்சம் பெருசாவே தான் வந்துச்சு. எப்படியோ ஒன்றுன்னு கொடுத்துட்டோம். ஓகே பாய்.